ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர் சேனல்ஸ். இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சுனுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி பிளாட் போட்டு வீட்டு மனையாக கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு இடத்துல நாங்கள் காணிக்கிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த இடம்தான், இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான். ஆனால் அது இந்த கார்னர் பிளாட்டை காணித்தோம். இப்போ நாங்கள் காணிக்கிறது கார்னர் பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டு. கார்னர் பிளாட்டுக்கு அடுத்த பிளாட் உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்குது. அதுவும் இதுபோல் 3.5 லட்சம் சென்ட், 4 சென்ட் 5 சென்ட் வீதம் பிரிச்சிருக்காங்க இந்த இடத்த. இந்த இடம் உங்களுக்கு இபி லைன் தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உள்ள வரைக்கும் வீடுகள் இருக்குது. நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இந்த பிளாட்டோட எதிர்த்தாலையும் வீடு இருக்குது. இந்த பிளாட்டு கழிஞ்சு உள்ளே போகும்போதும் அங்கேயும் இந்த மாதிரிப்பட்ட வீடுகள் இருக்குது, கட்டியிருக்காங்க. மழை நேரம் இதை வீடியோ கவரேஜ் பண்ணனால மழை நீர் உள்ளக்க தேங்கி நிற்குது. பிளாட் போட்டு நீங்கள் காம்பவுண்டு போட்டு வரும்போது உங்களுக்கு இடம் ஹைட் ஆக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்க வாய்ப்பில்லை. நல்ல ஒரு வீடு இதில் அமைச்சிங்கன்னா நல்ல ஒரு காற்றோட்டமும் ஒரு இயற்கை காற்று கிடைக்கிது போல உள்ள ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இது இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்த கொண்டு காணிக்கிறோம். பாருங்கள், பிடித்திருந்தால் பேசி நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி லோ பட்ஜெட் முக்கியம் இல்லை. இந்த மாதிரி இடங்களில் ஒரு 3 சென்ட் 4 சென்ட் கிடைக்கிறது நமக்கு நல்ல. ஏன்னா ஒரு மீடியமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரூபா செலவு பண்ண முடியாது. அவங்களால ஒரு பிளாட் 20 லட்சம் 25 லட்சம் கொடுத்து வாங்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிளாட் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு கொண்டு காட்டுறோம், நீங்கள் வாங்க. ஒரு சில தென்னை மரங்களும் இந்த பிளாட்டுக்குள்ளே நிற்கிது. தென்னை மரங்களும் கூட இந்த பிளாட்டுக்குள்ளே நிற்கிது. பார்க்குறீங்க தென்னை மரங்களை. வழி நல்ல அகலமாக வழி போட்டிருக்காங்க. இந்த பிளாட்டுக்கு வருவதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ரைட் சைடு நீங்கள் ஒரு வீடை பார்ப்பீங்க. அந்த வீட்டோட ஃப்ரண்டில் தான் இது உள்ளே வரக்கூடிய வழி இருக்குது. இந்த ஒரு வீடு இடது பக்கம் பார்த்தீங்க, அந்த பக்கம் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வழி ரோட்டு மினி பஸ் ரோடு வழி இருக்குது. அந்த மினி பஸ் ரோட்டுக்கும் இந்த பிளாட்டுக்கும், மினி பஸ் போகக்கூடிய அந்த ரோட்டுக்கும் இந்த பிளாட்டுக்கும் உள்ள தூரம் ஒரு 70-80 அடி இருக்கும். 70 அல்லது 80 அடி தான், மீட்டர் கிடையாது. 70 அல்லது 80 அடி அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிளாட்டுக்கு ரைட் சைடு இது பாதை. இந்த பாதைக்கு அடுத்தது ஒரு பிளாட் இருக்குது. அந்த பிளாட்டு ரோடை ஃபேஸ் பண்ணி இருக்குது, உள்ளுக்குள்ள தெருவை ஃபேஸ் பண்ணியும் வருது. இதுதான் இதனுடைய டிஸ்டன்ஸ். ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு மனையும் விற்பனைக்கு தான் இருக்குது. அதுவும் இதே விலை தான், 3.5 லட்சம். அது 4 to 5 சென்ட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு சைடு வழி ரோட்டுப்புறமும், இன்னொரு சைடு இந்த பிளாட்டுக்கு இடைப்பட்ட வழி. ரோட்டு சைடு வழி எடுக்கும்போது நம்ம தான் அதில் உங்களுக்கு அந்த ரோட்டுக்கும் பிளாட்டுக்கும் இடையில சின்ன ஓடை போகுது. அந்த ஓடைக்கு மேலே ஒரு பாலம் போட்டு எடுத்துடணும்.
அப்படி தான் இப்போ இந்த இந்த வழிக்கு உள்ளே வர்றதுக்கும் பக்கத்தில் பாலம் போட்டு தான் வர்றாங்க. அந்த வீட்டை அடுத்து பாலம் போட்டிருக்காங்க, அதுக்கு பக்கத்துலேருந்து வராங்க. இது ஒரு பாதை உள்ளுக போகுது. ரைட் சைடில் பிளாட்டு சேல்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு, ரைட் சைடு பிளாட் வந்து இப்போ சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க. தென்னை மரங்களும் உள்ளே நிற்கிது பிளாட்டுக்குள்ளே. எல்லா பிளாட்லேயும் வந்து தென்னை வராது. ஒரு சில பிளாட்டுகளில் இப்போ நான் விற்க போட்டிருக்கையில் வந்து 2-3 தென்னை அப்படி ஒரு பிளாட்டுக்குள்ளே வருது. 3 தென்னை 4 தென்னை வருது. அந்த வலதுபுறம் நீங்கள் பார்த்த வீட்டு வைக்க ஃப்ரெண்டில் தான் அப்படி தான் பாதையை வந்து அமைச்சிருக்காங்க, அந்த பக்கத்தோடி வரும்படியாக. நண்பர்களே, உங்களுக்கு இந்த இடம் பார்க்கணும், இந்த வீட்டு மனை உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் எங்களுடைய நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஸ்பாட்டை கொண்டு காணிச்சிட்டு உங்களுக்கு டைரெக்டாக நம்ம பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.